தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவினர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தவகாலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். தூய அந்தோணியாருடைய நவநாளை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை சேசுராஜ் வெர்ஜின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், 21வது பிறந்த நாளை கொண்டாடுகிற வில்சனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், விகாஷ் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேர்ந்த மரத்தை சார்ந்த சபரிமுத்து சுரோன்மணி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அந்தோனி CA எக்ஸாம் தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும், தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பெனிட்டாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கமுதியை சார்ந்த அருண் ஜெனிஃபர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்தோணியார் ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்த குமைக்கு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜோகன் உடலுள்ள சுகத்திற்காகவும், கல்வி ஞானத்திற்காகவும், அருணுக்கு அரசு வேலை விரைவில் கிடைக்க வேண்டும் என்றும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். பகவதி முத்துமாலை இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பகவதி அவர்களது அரசு வேலையை ஆண்டவர் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகவும், முத்துமாலை அவர்களது நோய் குணமாக வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இறை அருள் வருவதற்காக நாமும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளால் இந்த உலகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர். உம் திருமகனின் பாடுகளால்
எங்கள் வாழ்வு உமது அருளில் நிலைக்கச் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை திருவசனங்கள் 1 முதல் 9, மேலும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலிருந்து மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாசற்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்பொழுது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலிருந்தும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதி நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராக மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மடங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 5வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 3, மேலும் 5 முதல் 16. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நாம் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று அவர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஐயா, தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார். சாக்கு போக்குகள் சொல்லுதல் என்பது வாழ்வில் மனிதர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு யுக்தி. முன்னேற்றம் ஏன் ஏற்படவில்லை என்று கேட்டால், ஆசிரியருக்கு என்னை பிடிக்கவில்லை, என்னை விட இன்னொரு மாணவனை பிடித்திருந்தது, அதனால் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார், எனக்கு சொல்லித் தரவில்லை. அவனை அதிகம் அக்கறையோடு கவனித்து கொண்டார், என்னையோ கவனிக்கவில்லை. அல்லது என் வீட்டிலே என் பெற்றோர் போதிய வசதியோடு இல்லை, அவனுக்கு பணக்கார பெற்றோர், இன்னாருக்கு அறிவான பெற்றோர், இன்னோருக்கு திறமையான ஒரு சூழல் இருந்தது. ஆகவே யாரோ அவர்களை தூக்கிவிட்டார்கள், யாரோ அவர்களுக்கு உதவி செய்தார்கள், ஆனால் எனக்கோ உதவி செய்ய யாரும் இல்லை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, வாழ்வில் தவற விடுகின்ற ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் மனிதன் யாராவது ஒருவரை காரணம் சொல்லி விடுகின்றான். வாழ்வில் ஏன் உயர்வு நிலை கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற பொழுது இதோ 1000 10,000 காரணங்களை தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்வு என்பது கடவுளிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதம். எனவே கடவுளை உற்று நோக்கினால் போதும். 1000 1000 1000 10,000 1,00,000 1 கோடி வழிகள் நமக்கு தென்படும். நம்முடைய கண்கள் திறக்கப்படும். காண இயலாத காரியங்களை எல்லாம் நம்மால் காண முடியும். வல்லமையின் கடவுள், செழுமையின் கடவுள். அவர் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு அதை மட்டும் இதோ இந்த உலகத்திற்காக அர்ப்பணிக்கிற கடவுள் அல்ல. அவர் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும் என்கின்ற ஆற்றல் பெற்ற கடவுள். ஆகவே இந்த குளம் கலங்க வேண்டும் என்று, வாய்ப்பு ஏதோ ஒன்று அமைய வேண்டும் என்று, அல்லது இதை செய்வதற்கு முன் யாரோ என்னை தடுத்து விட்டார்கள் என்று
தயவு செய்து நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டாம், குறைத்து கொள்ள வேண்டாம். நாம் வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த புனித பீடம், முதல் வாசகத்திற்கு போகிறோம். பாய்ந்தோடுகின்ற 1000 முழம், மீண்டும் ஒரு 1000 முழம் அளக்கின்ற பீடத்திலிருந்து பாய்ந்தோடுகின்ற தண்ணீர் வளமையும் செழுமையும் நிறைந்த தண்ணீராய் பாய்ந்தோடுகிறது. அது கடலில் போய் கலக்கின்ற இடத்தில் கூட தண்ணீரை நன்னீராய் மாற்றுகின்றது. கடல் என்பது உப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஆறு போய் கடக்கின்ற இடத்திலே எப்படி இந்த ஆற்றின் தண்ணீர் அந்த கடலை, உப்பு கடலை எப்படி நன்னீராக மாற்ற முடியும்? பிரியமானவர்களே, அப்படியே இங்கே வாருங்கள். நற்செய்திக்கு ஒரு பெண்மணி கையிலே சிமிழ் ஒன்றை கொண்டு போனாள். இயேசுவின் பாதத்திலே கண்ணீர் கழுவி இதோ கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு அந்த படிகைச் சிமிழில் இருந்த அந்த நறுமண தைலத்தை பூசினார். இப்போது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த பெண் பாவியான பெண், எல்லோருக்கும் தெரியும், இவளோ பல பாவங்கள் செய்தவள், பேய் பிடித்தவள், விபச்சாரம் செய்தவள், என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இவள் மீது இந்த ஊர் குற்றச்சாட்டுகிறது. ஆனால் இந்த மனிதனுக்கு அது தெரியவில்லையே. இவன் என்ன புனிதன், இவன் என்ன உண்மையான கடவுளின் பக்தன்? பிரியமானவர்களை, யோசித்து பாருங்க. எல்லாருடைய எண்ணமும் என்ன? இந்த பெண் தொட்டால் தீட்டு, இந்த பெண் அவரை தீண்டினால் இயேசு என்கின்ற பரிசுத்தர் தீட்டு என்கின்ற இருளை அல்லது அழுக்கை அடைந்து விடுவார். நல்லா யோசித்து பாருங்க. அது அவர்களுடைய புத்தி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தொட்டதால் இவள் பாவங்கள் முழுவதும் நீக்கப்பட்டது. நான் வலிமையான கடவுள், வல்லமையான கடவுள். இந்த பாவம் அல்ல, இதைவிட பெரிய பாவம் இருப்பவர்கள் வந்தால் கூட என்னோடு கலக்கின்ற பொழுது, என்னோடு இணைகின்ற பொழுது, என்னை தொடுகின்ற பொழுது அவர்கள் நலம் பெறுகிறார்கள். அதுதான் அதுல விஷயம். பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைய வெளியில அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறோம்? டேய், அந்த பையன் கூட சேராத, நீ கெட்டு விடுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய நன்மைத்தனமே கம்மி, இவன் நல்லவன் அல்ல, அல்லது நன்மைத்தனத்தில் ஊறியவன் அல்ல, அல்லது நன்மைத்தனத்தில் சிறந்தவன் அல்ல. ஏதோ 5 ரூபாய்க்கு 2 நன்மைத்தனத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைகிறான். எவனொருவன் இன்னொருவன் பார்க்கிற பொழுது அவன் இதை திருடி விடுவான் என்கின்ற அச்சம், பயம். பிரியமானவர்களே, நம்முடைய நன்மைத்தனம் உறுதியாக இருக்கிறது என்றால் எந்த தீமையோட மனிதர்களோடும் இவன் உறவாடலாம். அவர்கள்தான் மாறுவார்களே தவிர இவன் மாற வேண்டிய தேவையில்லை. எத்துணை பாவிகள், எவ்வளவு பெரிய குறையுடையவர்கள், பலகீனர்கள் ஆண்டவர் இயேசுவை வந்து தொட்டாலும் இயேசுதான் அங்கே அவர்களுக்கு குணம் கொடுக்கிறாரே தவிர இயேசு அவர்களால் பரிசுத்தம் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. இந்த ஆறு போய் கலக்கின்ற இடத்திலே, அது உண்மையும் கூட, அதாவது வேகமாக வந்து கலக்கின்ற நதி போகின்ற இடத்திலே கப்பலில் போகிறவர்கள் கடலில் இருந்து தண்ணீர் எடுத்து சேமித்து வைத்துக் கொள்வார்களாம். ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கிறது. ஏனெனில் அந்த ஆற்றின் வேகம் அதிகம். கடல் இருக்கிறது உண்மைதான், ஆனால் ஆறு வேகமாக வருகிற பொழுது யோசித்து பாருங்க. இப்படி கடல் இருக்கு, ஆற்று தண்ணி வேகமா வரும்போது இந்த தண்ணி எவ்வளவு ஸ்பீடா போதோ அவ்வளவு ஏரியாவும் நன்னீராக இருக்கும், நல்ல தண்ணீராக இருக்கும். அது போகின்ற இடமெல்லாம் அசுத்தமான தண்ணீரையும் நன்னீராக்குகிறது. எனவே இருபுறமும் மரங்கள், அவை கனிகளால் பூத்து குலுங்கும். அந்த கனிகள் உணவாக பயன்படும், அதன் இலைகள் மருந்தாக பயன்படும். நற்கருணை அப்படித்தான், விருந்து, நற்கருணை விருந்து. விருந்து மட்டுமல்ல, அது மருந்தும் கூட. நமக்கு நலம் தருகின்றவர் நற்கருணை நாதர், நம்மை நிறைவு செய்கின்றவர் நற்கருணை நாதர். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இன்றைய வாசகங்கள் அழகாய் சொல்லித் தருகிறது. சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு எனக்கு வழிகள் அடைக்கப்பட்டது, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவரின் கரம் பிடித்தால், ஆண்டவரை உற்று நோக்கினால் 1000, 10,000, லட்சம், கோடி, பல கோடி என்று நமக்கு ப்ராபபிலிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கண்கள் திறக்கப்படும். எத்திசையில் போனாலும் அது வெற்றியின் பயணமாய் அமையும். ஆமீன். Thank you.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, இத்தகைய தெய்வீக திருப்பலியை உமது பாதத்தில் நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் பாடுகளின் பலனால் எங்கள் தீமைகள் அகற்றப்படுவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். வாழ்வாய் வழியாய் நிறைந்திட
வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் இழிவானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னைப் போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்திய இத்திருவிருந்திற்காய் நன்றி கூறுகிறோம். இதன் ஆற்றலால் எங்கள் வாழ்வு முழுவதும் குணப்படுத்தப்படுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.